ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கந்த சஷ்டியுடைய 3வது நாள் எப்படி போயிட்டுருக்கு விரதம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கும் போயிட்டுருக்கு விரதம். நேற்று இருந்த எனர்ஜி இன்றைக்கி இல்லை, சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு. நேற்று நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில், விரதம் இருக்கும்போது சோதனை கொடுப்பாரு. அது எதுக்கானா நம்ம அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறோமா இல்லை பாதியிலே விட்டுடுறோமா அப்படின்னு நம்மளை சோதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எந்த நேரத்தில் நான் சொன்னேன்னு தெரியல. போன வருஷம் இதே கந்த சஷ்டி விரதத்தில் எனக்கு 2வது நாள் பிரச்சனை கொடுத்தாரு. சாயங்காலமே அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிட்டாரு. அது இந்த வருஷம் 3வது நாள் கொடுத்துருக்காரு. அது எதுக்காகனா அந்த பிரச்சனை நான் ஓடிடுவேன் பாதியிலே அப்படின்னு சொல்லிட்டு என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் காலையில் ஸ்டார்ட் ஆன பிரச்சனை அது இப்போ 6 மணி ஆகுது. இன்னமும் அந்த பிரச்சனை எனக்கு முடிவுக்கு வரலை. இந்த நிமிஷம் வரையும் வரலை. அழுது எனக்கு கண்ணு தண்ணி வற்றி போச்சு. எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட. எனக்கு எவ்வளோ மழை போல் பிரச்சனை கொடுத்தாலும் பனி போல் வச்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. பாரதை போட்டு தான் உக்காண்ட்ருக்கேன். எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க, நல்லபடியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ, ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தாருன்னா தயவுசெய்து விரதத்தை பாதியில் விட்டுடாதீங்க. அது சோதிப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி வர நல்லது மட்டும் யோசிச்சுக்கோங்க. சோதனைக்கு அப்புறம் வர நல்லதை எல்லாருமே நல்லபடியாக விரதம் இருங்க. நீங்கள் வேணுன்னா அத்தனையுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாய் மக்களே.